ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செவி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவை தொகுதிகளை 850ஆக உயர்த்தும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லிமெண்ட், ஸோ பார்லிமெண்ட் அதே மாதிரி லோக்சபா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த லோக்சபாவினுடைய கான்ஸ்டியூன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 543 இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 545 இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிலோ இந்தியனுடைய அந்த ரெப்ரசன்டேஷனை 104வது சட்ட திருத்தத்தின்படி 2019ஆம் ஆண்டு வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா லோக்சபாவில் இருக்கக்கூடிய அந்த மொத்த இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 543. ஸோ இதில் மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த இடங்கள் வந்து 524. ஸோ அதுவே யூனியன் பிரதேசங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 19 இடங்கள். ஸோ அதை என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மக்களவை தொகுதிகளுடைய அந்த எண்ணிக்கையை வந்து உயர்த்த போறாங்க, 850ஆக உயர்த்த போறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து லோக்சபாவில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் வந்து 81. ஸோ இதில் என்ன வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோம்னா, மேக்சிமம் வந்து 550 வரைக்கும் இந்த லோக்சபாவில் வந்து மெம்பர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 81வது ஆர்டிகிளை பார்த்தீங்க அப்படின்னா சட்ட திருத்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்ட திருத்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நாளை அறிமுகம் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகிளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி 850ஆக இதை வந்து அதிகரிப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா 2023ஆம் ஆண்டுல பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு 33% லோக்சபா மற்றும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில வந்து இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை வந்து 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா 2021ஆம் ஆண்டு நம்ம நாட்டில் வந்து கொரோனா பாதிப்பினால அந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து நடத்தி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடை பார்த்தீங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க.